என் ஆயுத பலம், ஆள் பலம், பண பலம் எல்லாத்தையும் அழிச்சுட்ட. ஆனா அதை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆயுதத்தை என்கிட்ட கொடுத்திருக்க. வேலாயுதம். இப்போ உனக்கு மட்டும் தாண்டா நான் தீவிரவாதி. மத்தவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் தாண்டா வேலாயுதம். இந்த ஊர் அமைதிய கொலக்க தாண்டா வந்த. என்னடா உன்னால நம்பிக்கை அது இதுன்னு புதுசா பேசிட்டு இருக்காங்க. நம்பிக்கை கொடுத்த வேலாயுதமே அதை அழிச்சிட்டா அடி பலமா இருக்கும்ல. இனிமே நல்லது செய்ய ஒருத்தன் வருவான்ற நம்பிக்கை எவனுக்குமே வரக்கூடாதுடா. எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. பின்னாடி இருந்து அடிக்கிற அந்த புறம்போக்கு யாரா? தில்லு இருந்தா முன்னாடி வாடா. யாருக்கு தில்லு இல்ல? இந்த உலகநாதனை பார்த்தா தில்லுன்னு சொல்ற. இவ்வளவு முன்னாடி போதுமா? இவ்வளவு முன்னாடி போதுமா? டீப்பு கொடு. நீ நம்ம எம்டி கிட்ட பேசி இது எப்படியாவது சேனல்ல லைவா போட சொல்லு. நான் ஸ்டேடியத்துக்கு போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். டேய், இவளை பாத்துக்க. நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலாயுதம் இப்ப இங்க உங்க முன்னாடி தோற்றப் போகிறார். சீக்கிரம் செத்துடாத. உன்னை நம்பின மக்கள் சாவறத பார்த்துக்கிட்டே சாவுடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க முன்னாடி வரப்போகிறார். இதோ வந்துவிட்டார். வேலாயுதத்தை உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பிடிக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா இன்னைக்கு தான் வேலாயுதத்தை நம்பினதுக்கான முழு பலனை அடைய போறீங்க. இது கண்டிப்பா அவர் இல்ல. எனக்கு அந்த அண்ணா குரல் தெரியும். இது வேலாயுதம் இல்ல. ஆமா, நான் வேலாயுதம் இல்ல. நான் முசாமில் இப்ராஹிம். நான் உங்க சென்னையை நாசமாக்க வந்தவன். இதுவரைக்கும் வேலாயுதம் உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டா. ஆனா இன்னைக்கு உங்க வேலாயுதம் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து சாக போறான். அண்ணே, 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 அண்ணே.
யாரும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. இந்த ஸ்டேடியத்துல எல்லா இடத்துலயும் நான் பாம்பு வச்சிருக்கேன். இந்த ரிமோட் அழுத்துனா மொத்த ஸ்டேடியம் தூள் தூள் ஆடும். எல்லாரும் சாவுங்கடா. அவசரப்படாதீங்க. கொஞ்சம் தள்ளி போய் ரிமோட் அழுத்துக்கோ பாய். ஏய், ஸ்டேடியமோட எல்சிடி அவுட் எங்கன்னு பாரு. எல்சிடி அவுட் எங்க இருக்கு? வேணாம், நாமளும் செத்துருவோம் பாய். எல்லாரும் வேலாயுதத்தை பார்க்க வந்தீங்கல்ல, எவனோ ஒருத்தன் நான் தான் வேலாயுதம்னு சொன்ன உடனே நம்பி வந்து உயிரை விட இருந்தீங்கல்ல, இப்ப கூட என் உருவத்தை பார்த்து என்ன தூக்கி வச்சு கொண்டாடிட்டு உங்க அடுத்த பிரச்சனை ஏன் தலையில ஏத்தி வச்சுட்டு நீங்க தப்பிச்சு போக பாக்குறீங்கல்ல. நானும் உங்க எல்லாரும் மாதிரி வேலாயுதம் யாரோ ஒருத்தர் நினைச்சு வெளியே தேடி தேடி கடைசியில வெளியே தேடுற விஷயம் இல்லடா வேலாயுதம், உனக்குள்ள இருக்கிற தைரியத்துக்கு பேர் வேலாயுதம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அதை உங்களுக்கும் தெரியப்படுத்தலனா இவ்வளவு நாள் நீங்க நம்பினதுக்கும் அர்த்தம் இல்ல, நான் பண்ணதுக்கும் அர்த்தம் இல்ல. வேலாயுதம் நீங்களும் நானும் சுவாசிக்கிற காத்து மாதிரி எல்லாருக்கும் பொதுவானவன். அது எனக்கு புரிய வச்ச ஒரு பொண்ணு உயிர் போற நிலைமையில கூட தப்பானவங்களுக்கு சவாலை எழுத்துனா அவ கண்ட தைரியம் அது வேலாயுதம். தான் செத்து போகணும் தெரிஞ்சும்
என் ஊர் மக்களும் என்னையும் காப்பாத்த உயிரை கொடுத்த என் தங்கச்சி அவ செஞ்ச தியாகம் அது அது வேலாயுதம். நீங்க என் உருவத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு என் உணர்வை விட்டுறாதீங்க. எங்கேயோ ஒரு மூலையில சாதாரண பால்காரன இருந்தன்னா எனக்குள்ள இருந்த வேலாயுதத்தை உணர முடிஞ்சப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வேலாயுதத்தை உங்களால உணர முடியாதா? நமக்கு பசிச்சா நாம சாப்பிடுறோம், நமக்கு தூக்கம் வந்தா நாம தூங்குறோம், நம்ம சந்தோஷத்துக்கு நாம சிரிக்கிறோம். ஆனா நமக்கு கோபம் வரும்போது மட்டும் அதை நாம காட்டாம அதை காட்டுறதுக்கு எவனார்த்த வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்கோமே, ஏன்? வேண்டாம், நம்ம கோபத்தை நாமளே காட்டுவோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோபத்தை காட்டின ஆட்சி மாற்றம் வருது இல்ல, அப்பப்ப உங்க கோபத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும். அன்னைக்கு அவன் கேட்டான், ஒரு இடத்துல பாம்பு வச்சா எடுப்ப, 3 இடத்துல பாம்பு வச்சா 3 வேலாயுதம் வருவான். 3 இடத்துல இல்ல, 30,000 இடத்துல வச்சாலும் 30,000 வேலாயுதம் வருவான். நம்ம காட்டணும். வேலாயுதம் சொல்றது சரிதான். நல்ல வேலை, வேலாயுதம் அந்த தீவிரவாதிகள் கிட்ட நம்மளை காப்பாத்திட்டாரு. அவரோட ஒவ்வொரு சொல்லையும் நான் செயலாக்கி காட்டுறேன். ஹலோ, மக்களை நேசிக்கிற விஷயத்துல நானும் அவரும் ஒண்ணு. எனக்கு முன்னாடி இருந்த ஹோம் மினிஸ்டரை போட்டு தள்ளிட்டு மினிஸ்டர் ஆனவங்க. அவர் உங்க முன்னாடி வரலையேன்னு ஏதோ ஜனத்தொகையை கொஞ்சம் குறைச்சுக்கலாம், நம்ம பேங்க் பேலன்ஸ கொஞ்சம் ஏத்திக்கலாம்னு பார்த்தா நடுவுல புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. இன்னைக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமா போறாங்க. இந்த ஸ்டேடியம் ஃபுல்லா பாம்பு வச்சிருக்கோம். நாங்க ரிமோட்டை தட்டி விட்டுட்டு இந்த நாட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம்டா. பாத்தீங்கல்ல, இவனாவது துரோகியா இருந்தாலும் அவன் நாட்டுக்கு விசுவாசமா தான் இருந்தான். ஆனா இவன் சொந்த மண்ணே காட்டி கொடுத்த தேச துரோகி. துரோகிய நான் அழிச்சிட்டேன், இவனை என்ன பண்ண போறீங்க? அவனை அடிங்க.